விஜயனுடைய வேட்புமனு என்பது அதிரடியாக தள்ளுபடி செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அவர் 2 வேட்புமனுலையும் வெவ்வேறு விதமான தகவல்களை சொல்லி இருக்கிறார். அதன் காரணமாக பெரம்பூரினுடைய வேட்புமனு ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ன பகிரங்கமான செய்தி என்பது இப்போது வெளியாகி இருக்கிறது. அடுக்கடுக்கான ஆதாரங்கள், என்ன விஷயத்தை விஜய் அப்படி மறைத்தார், எந்த விஷயத்தை திருச்சியில் சொன்னார், இதற்காக ரத்து செய்து விட முடியுமா, இல்லை அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, புதிதாக ஒரு வேட்புமனு போடலாமா, ஒருவேளை இப்படி அவர் சொல்லி இதை சொல்லாமல் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நாளைக்கு ஜெயித்தால் எம்எல்ஏ பதவியை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற சட்ட விஷயங்களும் சிக்கலாக மாறி இருக்கிறது. நடப்பது என்ன, பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்களுடைய வேட்புமனு அதில் சில விஷயங்களை சொல்லாமல் மறைச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. அதன் காரணமாகவே இவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது. உண்மையிலே என்ன நடக்கு தெரியாம தான் அவர் அனுப்பியிருக்கிறாரா? விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம விஜயை இந்த இடத்துல குற்றம் சொல்வதற்கு பதிலாக அவர் கூட ஒரு டீம் இருக்காங்களே, அவங்க என்னதான் பண்றாங்க? ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவருக்கான வேட்புமனு, தலைவருடைய வேட்புமனுவே 234 தொகுதியில் நிற்கும் போது தலைவர் வேட்புமனுவே சரியா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா அவருடைய அட்வொகேட் டீமோ பின்னாடி இயங்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமோ என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பிரதானமாக எழுகிறது. விஜய்க்கு இப்போது வேறு வாய்ப்பே இல்லை. பெரம்பூர்ல அவர் இன்னொரு வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இதை பார்த்துருவோம், என்ன மிஸ் பண்ணாங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே வருவோம். இப்போ அவருடைய அந்த இதை நம்ம ஆன்லைன்லேயே காட்டலாம். பெரம்பூரில் அவர் தாக்கல் செய்த வேட்புமனு, அதில் முதல் தகவல் அறிக்கை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தின் பெயர் மற்றும் முகவரி அப்படிங்கிறாங்க, பொருந்தாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வழக்கு எண் நீதிமன்றத்தின் பெயருடன், அதுவும் பொருந்தாது. சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அல்லது விதிகள், பிரிவுகள் அப்படின்னா அதனுடைய பிரிவுகளை குறிப்பிடும். இந்த செக்ஷன்ல இந்த தலைப்புகள்ல கேட்டிருக்காங்க, இந்த தலைப்புகள்லாம் நீங்க கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பொருந்தாது. அது வேட்புமனுடைய ஃபார்மேட் டெம்ப்ளேட், நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி அங்க குற்றம் குறித்த சுருக்கமான விளக்கம், அதுவும் பொருந்தாது. குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளனவா, ஆம் எனில் அல்லது இல்லை என குறிப்பிடவும். என்னன்னா உங்க மேல எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க. எஃப்ஐஆருக்கு பிறகு சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது கூப்பிட்டு 2 பக்கமும் பேசிட்டு உங்க மேல இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, அதை குறிப்பிட்டு அதனுடைய தன்மையை எழுதுவது, ஃப்ரேமிங் தி சார்ஜஸ் அடுத்த கட்டம். வழக்கு வரும் எஃப்ஐஆரோட இன்னைக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சாங்கிறதுக்கானது. அதுக்கு அடுத்து மேலே உள்ள அந்த இ பகுதியில் உள்ள வினாவிற்குரிய பதில் ஆம் எனில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த நாள், மேல இந்த வழக்கில் என்னென்ன தன்மையிலான குற்றச்சாட்டுகள், அது என்னைக்கு நீ உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட தரப்பை வச்சுக்கிட்டு தான் உங்க மேல இந்த சார்ஜஸ்லாம் நாங்கள் எழுதுறோம்னு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ செஞ்ச அந்த நாள், அதுவும் பொருந்தாது. குற்றவியல் நடவடிக்கை எதிராக ஏதேனும் மேல்முறையீடு, சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா, அதாவது இந்த வழக்கையே எனக்கு மேலே போட்டது தப்பு, இதை ரத்து பண்ணுங்கன்னு எதிர்த்து நீங்கள் மேலே போகலாம், அப்படி எதுவும் இருக்கா? இதெல்லாம் பொருந்தாது. தண்டனை பெற்ற வழக்குகள் அப்படிங்கிறதும் எதுக்காகவும் தண்டனை பெறலைன்னு போட்டு அவர் கையெழுத்து போட்டார். இது பெரம்பூரில் எல்லாமே பொருந்தாது 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 அவருடைய அந்த காலம் ஆச்சா. அதாவது அதில் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வழக்காக நீங்கள் எத்தனை வழக்கு இருக்கோ அத்தனை பட்டியல் போட்டு அத்தனை காலம் போடலாம். ரைட்டு. இப்போ இது அங்கே கட் ஆகுது. அவர் பெரம்பூரில் தாக்கல் பண்ணது. அடுத்தது 2 நாள் கழிச்சு இது திருச்சி கிழக்கில் போய் தாக்கல் பண்ணுறாரா? நாங்கள் 31ஆம் தேதி தாக்கல் பண்ணிட்டு இது 2ஆம் தேதி போகிறார். நாட்டில் 1 நாள் கேப் இருக்கு. இதில் விஜய் 2 வழக்குகளை குறிப்பிட்டிருக்கிறார் தன் மீது இருப்பதாக. இதில் ஒரு வழக்கு அவர் இது இங்கே சொன்னது கரெக்ட். ஏன்னா பெரம்பூர்ல பர்மிஷன் இல்லாம ரோட் ஷோ பண்ணதுக்காக போட்ட கேஸ், அவர் மனு தாக்கல் பண்ணும்போது அந்த கேஸ் இல்ல, அது ரைட். ஏன்னா அதனுடைய விவரங்களை பார்த்தா எஃப்ஐஆர் நம்பர் 74/2026 K5 பேராவல்லூர் போலீஸ் ஸ்டேஷன். அதுல நீதிமன்றத்தின் பெயர் நீதிமன்றத்துக்கு போல ஒரு எஃப்ஐஆர் தான் போடப்பட்டிருக்கு. அண்டர் செக்ஷன் 126 to 189 to 223 BNS, இப்போ மோடி அரசு கொண்டு வந்த பாரதிய நியாய சம்ஹிதா, இதே போல தமிழ்நாடு அரசினுடைய டிஎன்சிபி ஆக்ட்ல 3A மற்றும் 35 இதன் பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகார்தாரர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி SST டீம் இன்சார்ஜ், இந்த தேர்தல் அந்த சார்ந்த விஷயங்களை பார்வையாளக்கூடிய பொறுப்பில் இருப்பதாகவும், பொதுமக்களுக்கு இடையூறு 30/3/2026 பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் தேர்தல் பரப்புரை செய்ததாக தாவேகா தலைவர் விஜய் மற்றும் சுமார் 5000 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. குற்றச்சாட்டு பதிவு பண்ணதானா இல்ல, பொருந்தாது. மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு பொருந்தாது, வெறும் எஃப்ஐஆர் மட்டும் இருக்கு. இதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பெரம்பூர்ல இருந்து இங்கே வர்றதுக்குள்ள ஒரு கேஸ் எனக்கு நான் வாங்கிட்டேன், அதனால போடுறேன். அதில் பெரம்பூர்ல அதை தாக்கல் பண்ணும்போது மேலே அந்த கேஸ் இல்லை, அதை நான் திட்டமிட்டு மறைச்சதா வராது. ஆனா இதுக்கு பக்கத்துல இன்னொரு கேஸை விஜய் ஆட் பண்ணியிருக்கிறார். அதுதான் இப்ப கவனிக்கணும். ஏன்னா இது பெரம்பூர் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே விழுந்த கேஸ். சரி, அதுதான். அதுல அவர் பிராக்கெட்ல அதுக்கு ஒரு இதுவும் போட்டிருக்காருன்னு வைங்களேன். எஃப்ஐஆர் நம்பர் 108/2025 கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன், மதுரை மாவட்டம்.
பிராக்கெட்ல அவர் சொல்றாரு, இந்த குற்ற வழக்கு பற்றி காவல்துறையிடமிருந்து எந்த விதமான சம்மனோ தகவலோ வரவில்லை. தற்போதுதான் இந்த வழக்கின் விபரம் குறித்து தெரிய வந்ததால் இவ்வழக்கு குறித்து இதில் குறிப்பிட்டுள்ளேன்னு அவர் பிராக்கெட்ல போடுறாரு. ஆச்சா, அதாவது இந்த இதை வந்து நான் பெரம்பூர்ல போடணும். இது இப்போ ஆக்சுவலா இது இப்படி ஒன்று சேர்த்தது விஜய் தெரியுமான்னு நமக்கு தெரியல. அவருடைய டீம் ரெடி பண்ணி எங்களுக்கு முன்னாடி தெரியாது, நாங்கள் இப்போதான் தெரிஞ்சிருக்கு போட்டிருக்கோம். அதாவது பெரம்பூர்ல அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே இந்த வழக்கு இருக்கு. 2025 அக்டோபர் மாதம் போடப்பட்ட வழக்கு அது. அக்டோபர்ல ஆகஸ்ட் மாசம்னா வழக்கு பதிவு பண்ணப்பட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. நீங்க இங்க ஒரு 30-3 போடுறாரு அப்படின்னா அங்க உங்களுக்கு ஒரு 4 மாசம், இங்க ஒரு 7 மாசம் இருந்திருக்கு. அப்ப இது எதுவும் தெரியாததுனால வழக்கு எண் அது நீதிமன்றத்துல போல என்னென்ன பிரிவுகள்னா 189(2), 296B, 115(2) ஆஃப் பாரதிய நியாய சம்ஹிதா, அந்த 3 வழக்குகளின் கீழ் பிரிவு என்ன வழக்கு, வழக்கினுடைய தன்மை என்ன அப்படிங்கிற சுருக்கமான விபரம் கேட்கும்போது, புகார்தாரர் 21/8/2025 மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் அவர்கள் நடைமேடை ரேம்ப் வாக் நடந்து வரும்போது தலைவரை பார்த்தவுடன் ஆர்வத்தில் நடைமேடையில் புகார்தாரர் ஏறியதாகவும், அப்போது சுமார் 10 பவுன்சர்கள் புகார்தாரரை இடித்து தள்ளியும் அசிங்கமாக பேசியும் இடித்து தள்ளியதில் நெஞ்சு காயம் மற்றும் உள்காயம் ஏற்பட்டதாக புகார் என்கிற புகாரினுடைய விவரத்தை இது எனக்கு நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. அந்த கிரீஸ் எல்லாம் தேய்ச்சி வச்சாங்களே கம்பிகள்ல, மீறி ஒரு தம்பி ஏறி தூக்கி அவர் அங்க வீசினாங்க இல்லையா, அந்த கேஸ் இது. ஸோ சம்மந்தப்பட்டவர் அதில் 2 பேர் ஆக்சுவலாக வெளில வந்தாங்க. ஒருத்தர் நான் என்னதான் தூக்கி போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் வந்தார். இன்னொருத்தர் என்னதான் தூக்கி போட்டாங்க, என்ன எப்படி இப்படி நடத்திருக்கலான்னு வந்தது. அவங்க அம்மானு ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க. இது அப்போவே அது ஓரளவுக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் போச்சு. இப்போ இதை கொண்டு போய் இங்கே சேர்த்து விட்டுருக்குறாங்க. அப்போ அடிப்படை கேள்வி என்னன்னா, நீங்கள் பெரம்பூரில் போடும்போது இந்த கேஸ் உங்கள் மேலே இருந்துச்சு இல்லை, 21/8 அன்னைக்கு அவர் நடந்துட்டு இருக்காரு. அதுக்கு 2 நாள் நம்ம கழிச்சு அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்புல 7 மாதமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இது ஒன்றும் இல்லை, உங்களை லீகல் டீமுக்கு உங்களுக்கு அவங்க கேஸை மட்டும் போட்டுட்டாங்க, உங்களுக்கு தகவலே சொல்லலைங்க, ரைட்டா? எனக்கு இது போக இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது. அது வந்து கோர்ட்டு ஸ்டே பண்ணதில் அந்த ஆப்ரேட்டிவ் பொசிஷனும் போயிருச்சா என்னங்கிறது தெரியல. என்னன்னா, இவருடைய வாகனத்தில் வந்து அந்த பசங்க வண்டி விட்டாங்கல்ல நாமக்கல் போகும்போது, அதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும்ல அப்படின்னு கேட்டதா ஞாபகம் இருக்கு. பட் அதற்கு பிறகு அதனுடைய ஆப்ரேட்டிவ் பொசிஷன்ஸ்க்கு உச்சநீதிமன்றம் அதை இது பண்ணி அதை மாற்றி விட்டுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த வழக்கு ஒருவேளை இல்லாமல் போயிருந்திருக்கலாம், ஆபரேட்டிவ் பொசிஷன்ஸ் போயிருக்கலாம். பட் இது போக மற்ற வழக்குகள் எல்லாம் எங்கெங்க இருக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. வேற வழக்குகள் இப்போ வந்ததுல இருந்து இருக்காங்கிறத அவங்க தான் செக் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், அதை தடுத்திருக்க. ஏன்னா அவங்க சொல்றது ஒண்ணு நியாயம், எனக்கு சம்மன் கொடுத்து உங்க மேல கேஸ் இருக்குன்னு தகவல் சொல்லியிருந்தா நான் போய் என்னன்னு கேட்டிருப்பேன், இல்லை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். 8 மாசமா ஒண்ணுமே பண்ணாம அந்த வழக்கு வச்சிருக்கேன். ஏன்னா பல நேரங்கள்ல இப்படி தலைவர்கள் மீது பல வழக்குகள் போடப்படும். நீங்க இப்ப சமாஜ்வாதி கட்சியில ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் தகுதி நீக்கம் பண்ணாங்க. என்னன்னா, அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணும்போது அந்த பக்கம் வந்த சாலை மறியல அந்த பக்கம் வந்த எல்லா வண்டியும் மறிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ராணுவ ட்ரூப் வண்டியும் வந்திருக்கு, ஏதோ பொருளை ஏற்றிட்டு. அதையும் மறிச்சதுனால ராணுவ வீரர்களை போய் தாக்கினார்கள் ஒரு வழக்கு. அது சாலை மறியல் பண்ண கேஸ். அதை கொண்டு போய் ராணுவ வீரர்களை இது பண்ணி அவங்களுடைய இதை பணிகளை தடுத்தார்கள்ங்கிற மாதிரிலாம் அதில் செக்ஷன்ஸை பின்னாடி சேர்க்கப்பட்டு அவர் அதில் தண்டனை வாங்கி கொடுத்து, சாலை மறியல் பண்ண கேஸுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து எம்எல்ஏ பதவியே சமீபத்தில் பறிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு, சமாஜ்வாதி எம்எல்ஏ ஒருத்தர் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் கான்சியஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, உங்கள் மேலே வேற என்னென்ன, ஏன்னா இது வந்து கிரிமினல் வழக்குகள், நீங்கள் ஐடி புகாரோ மற்ற சிவில் வழக்குகளோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிரிமினல் வழக்கு உங்களுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சிருக்கணும், மக்களுக்கு வாக்களிக்கிறவர்களுக்கு இப்படியான வழக்குகள் இருக்குப்பா, இதை தாண்டி நீங்க ஓட்டு போடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா அவர் எதையும் மறைக்கல, சொல்லிட்ட பிறகு நீங்க ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. இது இவ்வளவுக்கு பிறகு போடுறது மக்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதற்கு வரப்போது அஃபிடவிட்லாம் போட போறோம்னு உங்களுக்கு தெரியும், எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் நிற்க போறாருன்னு தெரியும். ஒரு மாதத்துக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு மனுவை தாக்கல் செய்து இவருடைய பெயரில் எந்தெந்த காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் இருக்கிறதோ அது தொடர்பான ஒரு சம்மரியை எங்களுக்கு
தமிழ்நாடு காவல்துறை வழங்கணும்னு ஒரு டைரக்ஷன் வாங்கியிருந்தா நீதிமன்றம் அதை கொடுத்துருக்கும், வாங்கிட்டு நீங்க இதை உள்ள சேர்த்திருந்திருக்கலாம். இது நீங்க யோசிச்சிருக்கணும். ஒரு கட்சி தலைவராக வரீங்கன்னா என்ன பண்ணணும், அஃபிடவிட்னா என்ன பண்றது, எப்படி, அது தொடர்பான விஷயங்கள். இப்போ சில சீமானதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அத்தனை வழக்குகள் அவர் மேல இருக்கும். ஏன்னா அவர் போராட்டத்துக்கெல்லாம் வழக்கு போட்டிருப்பாங்க. இப்போ தேர்தல் விதியை மீறி நைட்டு 10 மணிக்கு முடிக்கிறதுக்கு 10:02க்கு முடிச்சாருன்னு கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் அவர் பாட்டுக்கு பட்டியலிட்டு இருப்பாப்ல. இல்ல இவங்க தாவேகா கட்சி வந்து நம்முடைய வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அதனால ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து பயிற்சி எடுத்து நம்ம வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப தலைவருக்கே வந்து வேட்பு மனு வந்து நிராகரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு இவங்க பார்த்திருக்காங்க. இப்ப தலைவருடைய வேட்பு மனுவை ஏன் இப்படி தயாரித்தவர்கள் பயிற்சி வேற கொடுத்து மீதி 232 கேண்டிடேட் இவரே ரெண்டு நிற்கிறாரு, அவங்க எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்கிற அடுத்த கேள்வி. அப்ப உங்களுக்கு மீதான வழக்குகள் தொடர்பான விஷயம் இல்ல, நீங்க ஆட்களை ஹையர் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு அஃபிடவிட்டை ஃபில் பண்ணி போதுமான பயிற்சி இல்லாத அல்லது அனுபவம் இல்லாதவர்களாக இருந்ததுனால் வந்த வினையான ஒரு கேள்வி வருது. இப்போ இது வந்து நிக்கிற இடம் அதுவா தானே இருக்கு. அந்த சூழல்ல தான் இப்ப இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு. விஜய் அவர்கள் இதை வந்து அங்க கொடுக்கறதுல எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சுன்னு பிராக்கெட்ல போட்டாரு. உங்களுக்கு எப்ப தெரிய வந்தாலும் அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இல்ல. என்னன்னா இப்ப விஜய் முன்னாடி மொத்தம் ஒருவர் 4 செட் வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். சில நேரங்களை கரெக்ஷன் பண்ணி பண்ணுவதற்காக ஒரே நபர் அவர் ஏற்கனவே 2 செட் தாக்கல் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இன்னும் அவருக்கு 2 செட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் முன்னால் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? ஒன்று, அந்த வேட்புமனுல பெரம்பூர்ல திரும்ப ரெடி பண்ணி இதையும் சேர்த்து மறுபடியும் ஒரு செட்டை கொண்டு போய் நாளை அல்லது திங்கட்கிழமை, இந்த 2 நாள் தான் அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த 2 நாள்ல மீண்டும் ஒரு முறை மனு தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நீங்கள் திருச்சியில் பர்மிஷன் இல்லாமல் ரோட் ஷோ போனதற்கு ஒரு வழக்கு இருந்தால் அதையும் சேர்த்து குறிப்பிட வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க நாளைக்கு போறீங்கன்னு வைங்க, இன்னைக்கு கேஸா போடுறாங்கன்னா அப்புறம் அது கணக்குல வரும். இதுக்கு நடுவில் இவர் பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரம் ஒருவேளை நாளைக்கு போறதா, 4ஆம் தேதி நாளைக்கு தானே, இவர் அந்த பிரச்சாரத்துக்கு போறாருன்னா இங்க வேட்புமனு நின்று போயிடும். அப்புறம் 4 அன்னைக்கு தான் வரணும். பாண்டிச்சேரி போய் அங்க ஒரு கேஸ் வாங்கினீங்கன்னா திங்கட்கிழமை போற கேஸ் அந்த 2த்தையும் சேர்க்கணும். எவ்வளவு குழப்பங்கள். இப்பதான் அவருக்கு தெரிய வருது, ஓ இது இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்பதான் தாவேகா தலைவர் தெரிய வருதா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவரை விட அவருக்கு தெரியுது தெரியல. அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு. அந்த டீம் புகழ் பாடுறதுக்கு தானே அந்த டீம் இருக்கு. அதை தாண்டி வந்து இந்த டீம் வந்து என்ன வேலை செஞ்சுட்டது? அப்படி அவங்க வேலை செய்வாங்கன்னு நம்பி அவர் கொடுத்தாப்புல அவங்க இப்ப செய்யறத நல்லா சிறப்பா செஞ்சு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு நெருக்கடிகளோட இப்ப அவர் போனோம். ஏன்னா இப்ப திருச்சியில கேஸ் போட்டாங்களா இல்லையாங்கிறத அங்க நீங்க வழக்கறிஞரை நீ எதுக்கு வச்சிருக்கிறீங்க? இந்த ஃபாலோ அப் பண்றதுக்கு தானே. பதிவு செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாத்துலயுமே இவங்களுடைய ரசிகர்கள் தான் இருக்காங்களா? விஜயோட ரசிகர்கள் தான் இருக்காங்களா? வழக்கறிஞர் அணியா இருந்தாலும் வழக்கறிஞராகவும் இருந்து ரசிகராகவும் இருக்கக்கூடியவர்களாக தான் எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து கட்சிக்காரங்களா இருந்து ரசிகர்களா இருந்து கட்சிக்காரங்களா மாறுவாங்க. கட்சிக்காரங்களா மாறி ரசிகரா இல்லாதவங்க கிடையாது. நீங்க அப்படி ஒரு அமைப்பு, அந்த ஒரு கல்ட்டு. நீங்க நித்யானந்த ஆசிரமம்னா எல்லாம் சிசிய கொடிகளா இருந்தாலும் உள்ள போக முடியும். அந்த மாதிரி இதுக்கு பாஸ் அப்படித்தான் நீங்க மாற வேண்டிய தேவை இருக்கும்னு ஒரு இல்லைன்னா போட்டுடையா ரிஜெக்ட் ஆகுறது ரிஜெக்ட் ஆகட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சே போடுறாங்களா? இல்ல அப்படின்னா திருச்சியிலையும் இதை சொல்லாமல்ல விட்டுருக்கணும். ஏன்னா அதை கண்டுபிடிச்சு எதிர்கட்சி பண்ணி இப்ப ஒருவேளை விஜய் நாளையோ அல்லது நான் திங்கட்கிழமையோ இதை மாத்தி போடாம விட்டுட்டாருன்னா இதை வந்து ஸ்க்ரூட்டினி பண்றதுக்கு கையில் எடுப்பாங்க. இது வேட்புமனுவை பரிசீலனை, அதுல எதிர்த்தரப்பு இந்த புகார் எழுப்புவாங்க, இவர் மேல வழக்கு இருக்கு, இந்த எஃப்ஐஆர் காப்பி இருக்கு பாருங்க, இவரே சொல்லியிருக்காரு திருச்சியில அந்த கேஸ் இதுல சேர்க்கல, இதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி ஆகணும் நிச்சயமாக. ஏன்னா இப்ப ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, 3 வாரம் கூட இல்லை, விஜய் அவர்களுக்கு இது சரியா சொல்லணும்னா 23 நாளைக்கு முன்னாடி இந்த ஹிந்துவில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி நான் அதை அப்படியே வாசிக்கிறேன். மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் காங்கிரஸ் எம்எல்ஏவினுடைய வெற்றியை ரத்து செய்துவிட்டு அவர் மீதான கிரிமினல் வழக்குகளை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் மறைத்ததற்காக வெற்றி செல்லாது என அறிவித்துவிட்டு 2வது இடம் பிடித்த பாஜகவினுடைய அமைச்சர் வெற்றி பெற்றதாக, முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றதாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஜஸ்டிஸ் குர்பால் சிங் அலுவாலியா குவாலியரினுடைய இல்ல மறு தேர்தலுக்கும் வராது. என்னன்னா அது ரத்து அப்படின்னா இப்ப அது கணக்குப்படி நீங்க இன்னொரு தேர்தல் நடத்தி திரும்ப இவங்க கட்சியை நின்று இல்ல இவரே வேற வேட்புமனு போட்டு அதெல்லாம் கிடையாது.
அவர் இல்லை அப்படின்னா அந்த நடந்த தேர்தல் அவங்க கேட்கலாம்ல, நடந்த தேர்தலில் இவர் இப்போ இந்த பொய்யை சொல்லி அவங்க கிளைம் இவர் மறைக்காம இருந்தால் மக்கள் ஓட்டை எனக்கு கூட மாற்றி போட்டுருவாங்களா, என்னுடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு இல்லையான்னு கேட்பாங்க. இல்லை இன்னொன்று நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பெருவாரியான மக்கள் வந்து அவரை தேர்வு பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து வாக்களிக்கல. அப்போ வந்து அவரை தேர்வு பண்ணிய இடத்துல நீதிமன்றம் வந்து இல்லை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர் தான், ஏன் நாங்கள் ஓட்டு போடவே இல்லையே, பெருவாரியான இது நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சிக்கல் இல்லையா? இல்லை, அடிப்படையில் இவர் உண்மையை மறைக்காமல் இருந்து சொல்லியிருந்து ஓட்டு போட்டால் அது வேற. இப்போ அவங்க என்ன கிளைமு, இப்போ ஓட்டு போட்டதில் 2வது பெருவாரி இவருக்கு தானே ஒன்று. இந்த ஓட்டு போட்டதில் இவர் இந்த குற்ற வழக்கை ஒருவேளை சொல்லி இருந்தால் இதில் பெரும்பான்மை அடுத்த இருக்கிறவங்கள பெஸ்ட் யாருன்னு பார்ப்பாங்கல்ல. அப்போ இருக்கிறதுல செகண்ட் வாங்கின இவர் தானே செகண்ட் பெஸ்ட், அப்படி போகுங்கிற இடத்துக்குள்ள வந்துடும். இது இந்த அத்லெட்டிக்ஸ் ஓட்டப்பந்தயம் இதுகள்ல அதேதான் முதலாம் இருக்கிறவர் ஊக்க மருந்து பரிசோதனையில் அவருடைய இது ரத்து செய்யப்பட்டால் பறிக்கப்பட்டால் யார் 2வது ஓடினாரோ அவருக்கு போகும். அதுதான் நம்முடைய தேர்தல் அமைப்பு முறையும். கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இன்னொரு முறை எலெக்ஷன் நடத்தி செலவெல்லாம் இல்லை, இது நடந்தது மார்ச் மாதம் 10ஆம் தேதி அந்த இது ரத்தானது. அந்த செய்தி இந்துவில் கூட வந்திருக்கு. இப்போ 23 நாளைக்கு முன்னாடி நீங்கள் மார்ச் 30ஆம் தேதி கொண்டு போய் ஒரு கிரிமினல் கேஸு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கொண்டு போய் போடுறீங்க. அது விஜய் தெரியாமல் போட்டார்லாம் சொல்ல மாட்டேன். அவருடைய லீகல் டீமோ அல்லது அவருடைய இதை ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் டீம் முற்றுமுழுதாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். விஜய் இப்போ நாளைய பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போகிறாரா, இல்லை நாளை மறுநாள் அங்கே வேற ஏதோ அவருக்கு தேர்தல் பிரச்சாரம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு போய் போட போகிறாராங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். அவர் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு போகணுமா போக வேண்டாமா, ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் நடத்திடலாமா, இல்லைன்னா ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு கூடுதல் வாய்ப்பை இந்த வேட்புமனு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. தாவிக்காவை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. திருச்சியிலே நேரத்தை நடந்த விஷயங்கள்லாம் சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் இதுவும் மிகப்பெரிய சிக்கலாக வந்து இப்போது மாறி இருக்கு. எப்படி இதை எதிர்கொள்கிறார்கள், கடந்து வருகிறார்கள்ங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா.